ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, ப்ரைஸ் நல்லா மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் அடுத்தடுத்து மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ப்ரைஸு ஸ்ட்ரகிள் ஆகி தான் மேலே போகிற மாதிரி இருந்தது. ஸோ எகெயின் செல்லிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறனால நம்ம 135ங்கிற லெவலில் என்ட்ரி பண்ணிட்டோம். ப்ரைஸ் இப்போ நம்ம என்ட்ரி பண்ண லெவலில் இருந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே தான் வருது. இதுக்கப்புறம் மார்க்கெட்டு நம்ம நினச்ச ஃபஸ்ட் லெவல்லையோ மார்க் பண்ண செகண்ட் லெவல் வரைக்கும் வருதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் நல்லாவே கீழே புஷ்அப் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு புல்பேக் எடுக்கிறதுனால இந்த ரிவர்சல் தெரியுது. ஸோ மேலே புல்பேக் ஆகிட்டு அடுத்த லெவலுக்கு நமக்கு ரீச் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நம்ம 2 லெவல் மேலே ப்ளூ கலர் லைனில் வரைஞ்சிருக்கோம். ஸோ அந்த லெவலில் இருந்து மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும்னு நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் வச்சதுன்னா அடுத்து நமக்கு கீழே வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இப்போ பர்ஃபெக்டாக ரிஜெக்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்த வர கேண்டிலை பொறுத்து நம்ம இந்த ட்ரேடை கண்டினியூ பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு எனர்ஜி கேண்டிலே வந்துருச்சு. ஸோ இந்த லெவலில் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ 65 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. இதுக்கப்புறம் பெருசாக நம்ம கீழே போகுமாங்கிறது டவுட்டு தான். ஸோ இந்த லெவலில் எக்ஸிட்